சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டையொட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடத்தப்பட்டன. வருடத்தின் முதல் நாளன்று திரளான பக்தர்கள் சிறப்பு தரிசனம் செய்தனர். சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்று தமிழர்கள் தமிழ் புத்தாண்டாக வருடந்தோறும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். தமிழ் வருடங்களில் உள்ள 60 ஆண்டுகளில் இந்த வருடம் விஜய ஆண்டு பிறந்துள்ளது. வருடங்களை 6 காலங்களாக பிரித்து வசந்த காலத்தை முதல் காலமாக எண்ணுவதாலும் இந்த வசந்த காலத்தில் மரம் செடி கொடிகளின் இலைகள் புது துளிர்விடும் காலமாதலாலும் இதை ஆண்டின் முதல் நாளாகவும் புத்தாண்டாகவும் தமிழர்கள் பாரம்பரியமாக கொண்டாடி வருகின்றனர். இந்நன்னாளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தமிழ் கடவுளான முருகனை சிறப்பிக்கும் வகையில் சென்னை வடபழனியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து முருகனுக்கு தங்க கவசம் அணிவித்து நாள் முழுவதும் பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இன்றைக்கு தங்க காப்பு கவசம் வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் சீரும் சிறப்புமாக நெய்வேத்தியம் செய்து சங்கல்பம் செய்து வைத்து இன்றைக்கு வடபழனி ஆண்டவர் கோயிலில் சீரும் சிறப்புமாக பக்தர்களுக்காக உபயதாரர்களுக்கும் மற்றும் சேவார்த்திகளுக்கும் இங்கே அர்ச்சகர்கள் சிறப்பான முறையில் அர்ச்சனை செய்து கொண்டு வருகிறார்கள். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை முதலே வடபழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆண்டின் முதல் நாள் சிறப்பாக அமைந்தால் அந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்ததோடு நாட்டில் நல்ல முறையில் மழை பெய்து வறட்சி நீங்கி செழுமையாக வேண்டும் என்றும் பக்தர்கள் தெரிவித்தனர். வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இங்கே முருகரை தரிசித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ முருகர் கோவிலுக்கு வந்திருக்கோம். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உலகத்தில் எல்லாரும் சீரும் சிறப்புமாக நன்றாக வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இனிமேல் பஞ்சம் இல்லாமல் கரெக்டாக மழை வரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இதிலேருந்து தெரிவிச்சுக்கிறேன். வடபழனி கோயிலுக்கு தமிழ் புத்தாண்டுக்காக வந்திருக்கோம். இந்த நல்ல நாளில் இனிமேல் நம்ம நாட்டில் பஞ்சம் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கிற நாங்கள் வேண்டிக்கிறோம். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை முருகன் திருக்கோவிலில் சிறப்பு திருப்படி பூஜை நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருப்படிகளில் விளக்கேற்றி பூஜை செய்தனர். தமிழ் புத்தாண்டை ஒட்டி கோவில்களில் தமிழில் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோவில்களிலும் வீடுகளிலும் கனி காணும் நிகழ்ச்சி நடந்தது. தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை 1ஆம் தேதி குமரி மாவட்டத்திலும் கேரளாவிலும் சித்திரை விஷு தினமாக கொண்டாடப்படுகிறது. மஞ்சள் கொன்றை மலர், பழ வகைகள், காய்கறி வகைகள், கண்ணாடி, கிருஷ்ணன் படம் ஆகியன வைக்கப்பட்டு அதிகாலையில் இதில் கண் விழிப்பது கனி காணும் நிகழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. குமரி மாவட்ட கோவில்களிலும் வீடுகளிலும் இந்நிகழ்ச்சி ஞாயிறன்று விமர்சையாக நடந்தது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி கும்பிட்ட பின்னர் காய்கனிகளை பிரசாதமாக வாங்கிச் சென்றனர்.